இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் நான் சொல்றேங்க, இரவு தூங்குவாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்துல முக்கியமா சொல்லணும்னா இவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர்ன்ற ஒரு விஷயம் வெளியே வராம இருக்கவே இருக்காது. ஏதாச்சும் ஒரு காரணம் மூலியமா கண்கள்ல கண்ணீர் கொட்டோன்னு கொட்டிடும். காரணம், இவர்கள் வாழ்க்கை வாழ்றது இவங்களுக்கே பிடிக்கல. தனுசு ராசிக்காருடைய மனசுல இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க, நான் எனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டு பிடிக்காதவங்க கூட வாழ்ற வாழ்க்கை தான் எனக்கு இப்போ இருக்குது. எனக்கு ரொம்ப ஒருத்தவங்களை பிடிச்சிருந்துச்சு, ஆனா என் குடும்பத்துக்காக நான் அவங்கள விட்டுட்டேன். ஆனா இப்போ அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். அவங்க எனக்காக இருந்தாங்க, என் மேல உயிர்ப்பினால காதலை வச்சாங்க, அன்பு வச்சாங்க. ஆனா நான் அவங்களை இழந்துட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு இப்போ வருத்தமா இருக்கு. அவங்க கூட நான் சேரணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனா என் குடும்பத்தை பார்க்கும்போது எனக்கு எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். இத்தனை வருஷமா வளர்த்துருக்காங்க, கூட இருந்திருக்காங்களேன்ட்டு நான் அவங்களை விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ வருத்தப்படுறேன்னு ஒவ்வொரு நாளும் கண்கள் கலங்குறாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். அதற்காக மட்டும்தான் நினைக்கிறீங்களா? இல்லைங்க. இந்த தனுசு ராசிக்காரர்கள்ல நம்புனவங்கள்லாம் ஏமாத்திட்டாங்க. துரோகிகள் அதிகமாயிட்டாங்க. யாரை நம்புறது, யார் கூட இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும்னு தெரியல. ஏன்னா இருக்கிற ஒவ்வொருத்தருமே தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இவங்களை ஏமாற்றக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அதுக்குன்னு தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில அன்பே கிடைக்கலன்னு கேட்டீங்களா? இருக்கிறாங்க. உண்மையான நெருங்கிய நண்பர்கள்னு ஒரு 2 3 பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அதுல ஒருத்தர் மிகவும் ஏமாற்றக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அதாவது தனுசு ராசிக்காரர்கள் அவர்களை ரொம்ப அதிகமா நம்பிடுறாங்க. நம்பினதுக்கு அப்புறமா தன்னுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே சொல்றாங்க. பர்சனல் விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஓப்பனாவே அவங்ககிட்ட சொல்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மற்ற ராசிக்காரர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? தனுசு ராசிக்காரர்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இல்லாது பொல்லாது எல்லாமே வேணுக்கனையே சொல்லி இவர்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கக்கூடாதுன்றதுக்காக பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது தனுசு ராசிக்காரருக்கு தெரியாதுல்ல. அவங்க என்ன நினைச்சு நினைக்கிறாங்க, இவங்க நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையும் நல்லதா இருக்கணும்னு நினைச்சுதான் இவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, தனுசு ராசிக்காரர்கள் நினைக்கிறது ஒண்ணு, ஆனா அவங்களுடைய நண்பர்கள் செய்யறது மற்றொன்று. இவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யறது கிடையாது யாருமே. தனுசு ராசியினுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு செய்யறது அவங்களுடைய அப்பா அம்மா மட்டுமே தான். ஆனாலும் ஒரு சில விஷயங்கள்ல அவங்களுக்காகவே தியாகம் செஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய வாழ்க்கை இந்த தனுசு ராசியினுடைய வாழ்க்கையாகவும் இருக்கத்தான் செய்யுது. இவங்க வாழ்க்கையில இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஏன் இந்த வாழ்க்கையில நான் பிறந்துட்டேன், இந்த ராசியில பிறந்தது என்னோட தப்பா, என்னுடைய வாழ்க்கையில இத்தனை துன்பங்கள் இத்தனை கஷ்டங்களா, என்னால முடியல சாமி, இதற்கு மேலே என்னால நிம்மதியா வாழ முடியுன்ற நம்பிக்கையும் இல்லை, எல்லாத்தையும் தொலைச்சுனா இனி என் வாழ்க்கையும் தொலைக்காமல இருக்கப்பற எல்லாத்தையும் தொலைச்சிருவேன், இந்த உயிர் போனா கூட எனக்கு சந்தோஷம்தான். இப்படி ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனை வருவதற்கு, இந்த உயிரை என்கிட்ட இருந்து உங்ககிட்ட எடுத்துக்கோ, நான் உன் கூட வந்துடுறேன் சாமி அப்படின்னு மனசளவுல வேதனைப்பட்டு கண்ணீரை மட்டுமே இரவு தினமும், ஒவ்வொரு நாளும் தினமும் நான் சொல்றேன், தினமும் தூக்கமின்மையை தொலைச்சிட்டு அழக்கூடிய நபர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். இத்தனை கஷ்டங்கள் இவர்கள் பட்டாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அந்த மாற்றம் என்பது நகர்ந்துச்சான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க. மாறி மாறி துன்பத்துக்குள்ள போய் ரொம்பவே கஷ்டப்படுகிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். இவர்கள் மற்றவங்க மேல உண்மையான அன்பு பாசத்தை தான் வச்சாங்க. ஆனாலும் கூட மற்றவங்க யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது இவங்க இப்படிப்பட்ட நபர்களாக இருக்காங்க அப்படின்றத. எல்லோருமே அவங்களுக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக்கிட்டு இவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சுட்டு தன்னந்தனியா அனாதையா அழைக்க விடுற நிலைமை தான் ஏற்படுது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில. இவங்க ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்பு கண்கள் கலங்கிடுறாங்க. தூங்கலான்னு படுத்தா பல மணி நேரங்கள் எதையாவது யோசிச்சுட்டு தான் மனசு இருக்கக்கூடிய குறைகளை யார்கிட்ட சொல்வது, தான் குறைகளை கேட்டு தனக்கான ஆறுதலா யார் இருப்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கண்கள்ல கண்ணீர் மட்டுமே தான் வந்து கொண்டிருக்கு இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில. இவர்கள் நம்பினவங்க எல்லாருமே ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வாழ்க்கையே வெறுத்தி ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. ஆனா இனி அப்படிப்பட்ட வாழ்க்கைன்றது அமையாதுங்க இந்த இவர்களுடைய வாழ்க்கையில. ஏன்னா இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி, இவர்கள் நினைச்ச மாதிரி தனுசு ராசியுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் சரி, துன்பங்களும் சரி அடியோடு நீங்கி வாழ்க்கையவே சிறப்பிக்க போகுது அப்படின்னு அது எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களா? அதை தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போயிடும். இப்போ வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையன்றதை நீங்க ஒரு நிமிஷம் ஆச்சு யோசிச்சு பாருங்க. இது நடக்கலைன்னா இதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதாக இருக்கும். ஆனா இதுதான் நடந்திருக்கும், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் இந்த தனுசு ராசியுடைய வாழ்க்கையில அப்படின்றத பத்தி தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? சரி, தனுசு ராசிக்கார நேர்களே, அரசாங்க உத்தியோகத்திற்காக ஒவ்வொரு நாளுமே ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய நபர்கள் தான் இவர்கள்.
இவர்களுக்கு ஏற்ற பல வருஷங்களாக கிடைக்காத அந்த அரசாங்க உத்தியோகம் டிசம்பர் 15க்கு அப்புறம் வரக்கூடிய காலங்களில் கட்டாயமாக கிடைக்கும் போது இந்த அரசாங்க உத்தியோகம் என்பது. இவ்வளவு நாள் வரைக்கும் போராடி பார்த்துட்டாங்க, எத்தனையோ விஷயங்களுக்காக வாழ்க்கையில இழந்திருக்காங்க. ஆனா அரசு உத்தியோகம் கிடைச்சா வாழ்க்கையில குடும்பத்தையும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சாங்க, ஆனா கிடைக்கவே இல்லை. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு பிரச்சனை என்பது கிடையாது. இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில அந்த அரசாங்க உத்தியோகம் இவங்களுக்கானதாகவும் இவங்களுடைய வாழ்க்கையவே சிறப்பிக்கக்கூடியதாகவும் மாறப்போகுது வருகின்ற காலங்கள்ல. ரொம்ப வருஷமா எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு வேலை கிடைச்சா தனுசு ராசிக்காரர்களுக்கு இதை விட சந்தோஷம் என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா இவங்களுக்கு அரசு வேலை கிடைச்சிட்டா மட்டும் எல்லாமே மாறிடுமா கேட்டீங்கன்னா மாறுங்க, கட்டாயம் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்திருக்கக்கூடிய செல்வங்களை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது வருகின்ற கால சூழல்கள்ல உங்களுக்கு ஏற்றதாக அமைய போகுது. ரொம்ப வருஷமா நீங்க ஒருத்தங்கிட்ட செல்வத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு கொடுத்துருவாங்க நாளைக்கு கொடுத்துருவாங்களே எதிர்பார்த்தீங்களே தவிர அவங்க உங்ககிட்ட உங்களுடைய செல்வத்தை வாங்கினாங்களே தவிர கொடுத்தபடியா இல்லை. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்ககிட்ட இருந்து யாரும் அவ்வளோ எளிதில் கடனா வாங்க முடியாது. இவங்க நிறைய நபர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் தான், நான் இல்லைன்னு சொல்ல. தனுசு ராசிக்காரர்கள் யாரை பார்த்தாலும் கண்களில் கண்ணீர் விட்டு உதவி செஞ்சிருவாங்க. ஆனா இவங்க உதவி செய்ய போய் இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமே தவிர இவங்க எதிர்பார்த்த பாரு எந்த ஒரு நல்லதும் நடக்கல. ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்க போவது கிடையாது. இந்த தனுசு ராசியுடைய வாழ்க்கையில திருமணமே ஆகல சாமி, ரொம்ப நாட்களாக நாங்களும் பொண்ணு பார்க்க ட்ரை பண்றோம், மாப்பிள்ளைக்கு முயற்சி பண்றோம், ஆனா எதிர்பார்த்த மாதிரி அந்த திருமண வாழ்க்கைன்றது கிடைக்கல சாமி, ஏன் என்னுடைய வாழ்க்கையில அந்த திருமண பாக்கியம் இல்லையா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டக்கூடிய இந்த தனுசு ராசியுடைய வாழ்க்கையில திருமண பாக்கியம் என்பது நிச்சயம் கிடைக்க போகுதுங்க. குழந்தைவே இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபருடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. முக்கியமா இந்த தனுசு ராசியுடைய வாழ்க்கையில ராசிகள் எந்த விதத்துல ரொம்பவே பொருத்தமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தனுசுக்கும் மகரத்திற்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்குங்க. அதாவது சொல்ல போனா இந்த தனுசு ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் காதல்ன்ற ஒரு வாழ்க்கையில அவ்வளவு அந்நூன்யமா இருந்திருப்பாங்க. ஆனா திருமணம் வரும்போது பிரிவதற்கான சூழல் அதிகமா இருக்கும். அதையும் தாண்டி இவர்கள் இருவர் நபர்களும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர்களுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு சந்தோஷமாக கிடைக்கக்கூடிய விஷயம் என்பது கிடைக்காது. ஆனா தனுசும் சேருது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சந்தோஷம் அங்கே எப்பவுமே இருக்கும். ஆனா தனுசோட எப்படியாவது இந்த மீனம் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போராத காலம்னு வச்சுக்கிட்ட மாதிரி சண்டை அதிகமா இருக்கும். ஆனா அதற்கேற்றது போல ஒரு சில தினங்கள் கழியும் போது அந்த அன்பும் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். சண்டையை தாண்டி அன்பு வரப்போகுது. மற்றதுக்கெல்லாம் தனுசு ராசிகளை பத்தி பெருசா எந்த ஒரு விதம் இருக்கு. இந்த ராசிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகப்படியான திருமணம் நடக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் கூட நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ஒரு சில காரணங்களால தடைபடுவதற்கும் காரண நிகழ்ச்சிகள் என்பது நடக்கும். இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த தனுசு ராசிகளுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில பெருசா மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இல்லை என்றாலும் சந்தோஷங்கள் என்பதற்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய அந்த குழப்பங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் ஓரளவுக்காவது நிவர்த்தியாகி சந்தோஷமான விஷயங்கள் என்பது தனுசு ராசியுடைய வாழ்க்கையில நடக்கும். ரொம்ப வருஷமா நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலன்னு வருத்தப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்தது போல எல்லாமே நடக்கும்னா எதற்காக நீங்க வருத்தப்படணும், துன்பப்படணும், கஷ்டப்பட போறீங்க? அதனால ரொம்ப பெரிய விஷயத்தை யோசிச்சு குழப்பிக்காம நீங்க மனசாரவும் தைரியமாகவும் இருந்தாலே போதும். இந்த தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான இடையூறுகளையும் நீக்கி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கால நேரங்களாக உங்களுக்கு அமையும். நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலைப்படாம நம்பிக்கையோடு இருந்தாலே போதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் அப்படியே நீக்கிட்டு சந்தோஷமையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய கால நேரங்களாக இருக்கும். நீங்க கவலைப்படாம முழுமையான மனசோடு நம்பிக்கொண்டவர்கள் கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லா துன்பங்களையும் நீக்கி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக மாறும். நீங்கள் நினைத்தது போல் ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக அமையும். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாக இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையவே சந்தோஷமா மாற்றக்கூடியதாக இருக்கட்டும். தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில நிறைய இழந்திருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்தது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாகும். உங்களுடைய வாழ்க்கையில தொழில் இல்ல வேலை செய்வதற்கட்ட விஷயங்கள்ல தோல்விகளே கிடைச்சிருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் தோல்விகள் என்பது இல்லாமல் சந்தோஷம் என்பது நிறைஞ்சு காணப்படும். தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில கவலைப்படாம தைரியமுடனும் முழுமையான மனசோடு இருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடியதாக அமையும். நம்பிக்கோட்டுங்கள், நல்லதே நடக்கட்டும். நீங்க நம்பினீங்க அப்படின்னா எல்லா விதமான துன்பத்திற்குமான தீர்வு உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். யாரையோ நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்கன்றது எனக்கு தெரியும். ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட ஒரு வருத்தம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேணான்றது என்னுடைய அபிப்பிராயம். நீங்க கவலைப்படாம இருந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் தாண்டி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். நன்மைகள் நடப்பதற்கான ஏற்ற நேர காலங்களாக தற்போது இருக்கும். நம்புங்கள், நம்பிக்கோட்டுங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா துன்பங்களையும் நீக்கி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய காலநிலைகள் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும். நம்பிக்கோடு இருந்தால் நல்லதே நடக்கும். நம்பிக்கோடு இருந்தார்கள் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.